வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு எதை பத்தின தகவலை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வெளியாகல. நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய ரூபாய் நோட்டுகள் பருத்தி காகிதத்துல தான் அச்சிடப்படுது. ஆனா இப்ப இந்த நெகிழ்வான பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. என்ன ஒரு காரணம்னா, இந்த ரூபாய் நோட்டுகள் நீங்க எவ்வளவுதான் கிழிச்சாலும் கிழியாது. நீங்க தவறி தண்ணியில போட்டுட்டாலோ இல்லாட்டி மழை பெஞ்சாலோ அதுவே தவறி தண்ணியில விழுந்தாலுமே அவ்வளவு சீக்கிரம் அது நனையவும் செய்யாது. அழுக்காகிறது ரொம்பவே கம்மி தான். அதாவது அழுக்கே படியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மேலும் பாத்தீங்கன்னா, இந்த ரூபாய் நோட்டுகள் போலி நோட்டுகள் தயாரிக்கிறத ரொம்பவே கடினமாகும். ஏன்னா இதுல ஒரு சில சிறப்பு அம்சங்களை அவங்க சேர்க்கறதுனால இந்த ரூபாய் நோட்டுகள் முதல்ல 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி நம்மளுடைய மக்கள்கிட்ட எந்த ரூபாய் நோட்டுகள் அதிகமான புழக்கத்துல இருக்கோ அந்த கம்மியான விலை மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள்ல தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா 500 1000 அந்த மாதிரி போகலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கிறாங்க. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அப்படின்றது உலகளவிய நாடுகள்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல ஆஸ்திரேலியா, யூகே, கனடா, நியூசிலாந்து இது போன்ற நாடுகள்ல வழிபாட்டு முறையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால நம்மளுடைய இந்திய ரூபாய் நோட்டுகளையும் அந்த மாதிரி பிளாஸ்டிக் நோட்டுகளா தயாரிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக்கே நம்ம நாட்டுல தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றீங்க, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது அந்த மாதிரியான பிளாஸ்டிக் கிடையாது. இது ஒரு நெகிழ்வான ஒரு பிளாஸ்டிக். இதை அவங்க ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் மனிதர்களிடத்துல இதை புழக்கத்துக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படின்ற ஒரு கருத்துல இருக்குது. சோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.